வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்க நம்புறேன். அஃபிஷியல் ஒர்க்கில் கொஞ்சம் ஆக்குபைடாக இருக்கிறதுனால தற்போதைக்கு என்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் பண்ண முடியறதில்ல. ஆனாலும் எப்பெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ வீடியோஸ் அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நிறைய மாணவர்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு டவுட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இதற்கான பதிலை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ சம்மந்தமான ஒரு டவுட் இது. இவங்க எழுப்பியிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ப்ரொஃபைல் இதில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நம்முடைய அகாடமிக் குவாலிஃபிகேஷன், நம்முடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், யூபிஎஸ்சினுடைய அந்த ஹிஸ்ட்ரி, நம்ம இதுக்கு முன்னாடி எதாவது அட்டம்ப்ட்ஸ் கொடுத்துருக்குமா, எல்லாமே அதில் இருக்கும். இந்த பயோடேட்டாவில் ஒருவேளை நாம் ப்ரிப்பரேஷன் பண்ண அந்த பீரியட், இது ஒருவேளை அந்த காலம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நிறைய வருடங்கள் இருக்குது. அதே நேரத்தில் அந்த காலத்துக்குள்ளே நாம் எதுவும் ஒர்க் பண்ணலை, ஃபுல்லாக படிச்சுட்டே தான் இருந்திருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இல்லை அதுக்கும் மேற்பட்ட காலம் நம்ம ஒர்க் பண்ணாமலே அல்லது வேறு எதுவும் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகாமல் படிப்பில் மட்டுமே இருந்திருக்கோம் அப்படின்னா இது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குமா? இதுக்குள்ளே யூபிஎஸ்சி போர்டு ட்ரில் பண்ணுவாங்களா? இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. யூபிஎஸ்சி இன்டர்வியூ இதனுடைய நேச்சர் என்ன, எந்த மாதிரி யூபிஎஸ்சி நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நுணுக்கங்கள் என்ன, இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். மார்க் இன்டர்வியூ இதில் நிறைய சாம்பிள் கொஷின்ஸும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை ஃபுல்லாக கேட்கணும். அப்போ தான் யூபிஎஸ்சி இன்டர்வியூனா என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். நிறைய மாணவர்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்க்கறது இல்லை, எக்ஸாமை கரெக்டாக புரிஞ்சுக்கிறதில்ல. பல பேர் சொல்கிறத மேலோட்டமாக கேட்டு காதில் வாங்கிட்டு இவங்க பயந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பயம் தான் இந்த மாதிரி கேள்விகள் எழுவதற்கான காரணம். சரி, இப்போது 4 வருஷமோ 5 வருஷமோ எனக்கு ஒரு கேப் ஆகிடுச்சு. நான் ஆஸ்பிரண்ட்டாகவே தான் இருந்தேன். உதாரணத்துக்கு 21 வயசில் நான் டிகிரி முடித்தேன், இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ முடித்தேன். 26 வயசில் தான் நான் இன்டர்வியூ போகிறேன். இந்த 5 வருஷம் நான் ஆஸ்பிரண்ட்டாக தான் இருந்திருக்கேன். எந்த விதமான வேலைக்கும் போகலை, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மெஷரும் நான் எதுவும் எடுக்கலை, வேறு எந்த ஆக்டிவிட்டிலையும் நான் இன்வால்வ் ஆகலை. சரி, ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க. யூபிஎஸ்சி ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. யூபிஎஸ்சி போர்டு அதில் இருக்கக்கூடிய சேர்மன், மற்ற மெம்பர்ஸ் அவங்களுடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு ஏற்ற மாதிரிலாம் அவங்க செலக்ட் பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு ப்ராப்பராக கைட்லைன்ஸ் இருக்குது. இதை மனசில் வைங்க. அதே நேரத்தில் சில விஷயங்கள் இதுக்கு அவங்க வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு அப்படின்னா கூட இதை மட்டும் வச்சு உங்களுடைய இன்டர்வியூ ஸ்கோர்லாம் டிசைட் ஆகாது. ஓவராலாக நம்ம பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ், நம்ம இன்டெலெக்சுவல் திங்கிங், நம்முடைய அவேர்னஸ், டெசிஷன் மேக்கிங், லீடர்ஷிப், இதெல்லாம் வச்சு தான் அவங்க ஒட்டுமொத்தமாக மார்க்ஸை அவார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒரு ஆஸ்பெக்டை வச்சு அவங்க உங்களை கணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்குது. இப்படி தான் நாம் அதை பார்க்கணும். அப்போது இந்த கேப் ஆயிடுச்சுன்றதை மட்டும் வச்சு மார்க் கம்மி பண்ணி விட்டுவாங்க அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் யூபிஎஸ்சி இன்டர்வியூ போர்டு அவங்க பேசிக்காக சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நீங்கள் ஆஸ்பிரண்ட்டாகவே இருந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் நேச்சுரலாக யோசிச்சு பாருங்கள், உங்களே அந்த பொசிஷனில் வச்சு பாருங்கள். நம்மளும் யோசிப்போம்ல, ஓகே அடுத்தடுத்த அட்டம்ப்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, அதுக்கே நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். ஆனாலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் வேறு எதுவும் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகலையா, ஆக்குப்பைடாக வைக்கலையா அப்படின்னு நாமளே சிந்திப்போம்ல. அந்த மாதிரி இன்டர்வியூ போர்டும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ இது சம்மந்தமாகவும் கேள்வி வரும். சொல்லப்போனால் யூபிஎஸ்சியில் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் வரக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா 50% மேலே இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அவங்க செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட் இல்லை அதுக்கும் மேலே ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து தான் அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் யூபிஎஸ்சி போர்டுக்கே நல்லா தெரியும், ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் நிறைய மாணவர்கள் இந்த ஸ்டடியிங் ஃபேஸ்லேயே தான் இருந்திருப்பாங்கன்றது அவங்களுக்கும் நல்லா தெரியும். அதை தாண்டி தான் இந்த மாதிரி கேள்விகளை அவங்க எடுப்புறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியாக ஆன்சர் நீங்கள் தருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்து தான் அவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. பட் உங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் எக்ஸாமின் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் மனசில் வைங்க. இப்போ என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் 20 வயசுலேயே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். 24 வயசில் நான் ஒர்க் பண்ண அந்த ஃபுல் டைம் ஜாபை குவிட் பண்ணி நான் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். அதே நேரத்தில்
ஒரு ஃபைனான்ஷியல் பேக்கப்பாக ஒரு ஃப்ரீலான்சராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஐடி செக்டரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சராகவும் நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில். சிவில் சர்வீஸ் கோச்சிங் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் நான் இன்வால்வ்டாக இருந்தேன். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த பீரியட் இது அல்லாத மற்ற பீரியட்ஸில் நான் ஆக்குபைடாக இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் ஆக்குபைடாக இருந்திருக்கீங்க. ஒருவேளை அது ரெனுமரேஷன் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம், ஆனால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஆக்டிவிட்டியில் இருந்திருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் பயோடேட்டாவில் மென்ஷன் பண்ணலாம், தப்பு இல்லை. உதாரணத்துக்கு ஒரு என்ஜிஓவோட அசோசியேட் ஆகிருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட நீங்கள் அட்டாச் ஆகி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டியாக வேணால் இருக்கலாம், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஸோ இந்த காலகட்டத்தில் 4 வருஷம் 5 வருஷம் நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் இன்னொரு ஆக்டிவிட்டியில் கவனம் செலுத்திருக்கீங்க. யூ ஹவ் யூஸ்ட் யுவர் டைம் வெல். ஸோ இதை நீங்கள் பயோடேட்டாவில் எழுதலாம். ஒரு வேளை எதுவுமே செய்யலை அப்படின்னா உண்மையை பேசுறது பெட்டர். இங்கே சமாளிக்கலாம் வேணாம். ஒரு சில பேர் சமாளிக்கலாம் நினைப்பாங்க, அது மறுபடியும் ப்ராப்ளமேட்டிக் ஆகிடும். இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி ஆகிடும். இந்த பாப்பநாசம்னு ஒரு ஃபிலிம் பார்த்துருப்பீங்க. அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க இமேஜினரியாக, அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சமாளிக்க ட்ரை பண்ணிங்கன்னா மேற்கொண்டு கேள்வி வரும், அதை சமாளிக்க முடியாது, அங்கே போய் பேசி சமாளிக்கிற மாதிரி இருக்கும், இதனாலே மார்க் கம்மியாயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்போ ஒரு வேளை கேப் விழுந்துருச்சு, நீங்கள் எதுவுமே செய்யலைனா கூட உண்மையை பேசுறது பெட்டர். ஆனால் இதுலேயுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அதில் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஆக்டிவிட்டி, அதில் பெருசாக உங்களுக்கு ரெனுமரேஷன் இல்லைனா கூட ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு 4 ஸ்கூல் பசங்களுக்கு டியூஷன் கூட எடுத்துருக்கலாம், அதை தாராளமாக போடலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை யோசிச்சு பாருங்கள். அப்படி ஏதாவது செஞ்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதை இன்க்ளூட் பண்ணுங்கள். அப்படி எதுவுமே செய்யலான கூட நான் சொன்னது போல் உண்மையை பேசுறது பெட்டர். அதே நேரத்தில் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் கொடுக்க போகிற அட்டெம்ப்டில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை முடித்த உடனேயே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு ஒர்க், ஒரு ப்ரொஃபஷன், அதை எடுத்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுறது பெட்டர். ஏன்னா நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பயோடேட்டாவில் அதை கொடுத்துடலாம். ஸோ இனிமேல் நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டியில் போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் மனசில் வைங்க. இதை பற்றி பெருசாக நீங்கள் ஒரி பண்ண வேணாம். இந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் உங்களுடைய இன்டர்வியூனுடைய ஓவரால் ஸ்கோரை டிசைட் பண்ணாது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.